மே 21 இந்தியாவுடைய மேனாள் பிரதமர் ராஜீவ் காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட நாள். அந்த படுகொலை செய்யப்பட்ட நாளன்று அந்த இரத்த பூமியில் அந்த இரத்த நினைவாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 பேர் தமிழக அரசில் பதவியேற்றுக்கிட்டாங்க. இது பெருமைன்னு சொல்கிறதா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்னு சொல்கிறதா? எந்த ராஜீவ் காந்தியும் எந்த ராகுல் காந்தியும் பிரமாதப்படுத்தி பேசுகிறார்களோ, அந்த ராஜீவ் காந்தியுடைய படுகொலை நாள் அன்று கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பதவி கிடைக்குதுன்னு சொல்லி 1967 தேர்தலுக்கு பிறகு ஆட்சியை இழந்த காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கல. 2 பதவி மந்திரி பதவி அது கிடைக்குதுன்னு சொல்லி அந்த நாளில் பதவி ஏற்றிருக்காங்க. அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தும் வகையாக ஒன்று ஒரு அஞ்சலியே எதுவுமே இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிலையும் அது நடந்ததாக தெரியலை. அந்த வெற்றி பெற்ற காங்கிரஸ்காரர்கள் மந்திரி பதவி ஏற்றுக்கிட்ட அந்த சந்தோஷத்தில் இருந்தாங்களே தவிர யாரும் ராஜீவ்காந்தியை பற்றி நினைக்கலை. இதனால தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எந்திரிக்காமே கிடக்குதுங்கிறத தான் சொன்னேன். சரி, அதை நேற்று நடந்த மந்திரி சபையில் இன்னொரு கூத்து. விஜய் முதல்வராக பதவியேற்கும் பொழுது கவர்னர் மாளிகையில் தான் அந்த இது நடந்தது. வந்தே மாதரம் பாட்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் தேசிய கீதத்தை போட்டாங்க, அதுக்கப்புறம் நீராறும் கடல் கொடுத்த நிலமனது தமிழ் தாய் வாழ்த்தை போட்டாங்க கடைசியில். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி முடியும் போது மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு அந்த பாட்டுகள் வரிசைப்படி ஒளிபரப்பப்பட்டன. ஆனால் 21ஆம் தேதி நேற்று வழக்கம் போல் தமிழ் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. புடனியில் கையை வச்சு நீ 3வது இடத்துக்கு போன்னு சொல்லி முதலமைச்சர் உள்பட வெளியே தள்ளிட்டாங்க. அந்த முடிவுரையின் போது எப்போ 3 பாட்டு போடுவாங்களோ அது கூட இந்த தடவை கிடையாது. 2 பாட்டு, வந்தே மாதரம் அன்று ஜனகணமன 2 பாட்டு. அன்னைக்கு கர்ச்சித்தாங்க. ஆதவர்ஜினாவிலிருந்து மற்றவர்கள்லாம் கர்ச்சித்தாங்க. இது தமிழ் பூமி, இங்கே தமிழ் தாய்க்கு இடம் இல்லைன்னா அதெல்லாம் விட மாட்டோம், வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கர்ச்சித்தாங்க. இன்றைக்கி இந்த இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் நேற்று இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் அமைச்சர்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்தை கடைசியில் தள்ளிட்டீங்களே, இதை பற்றி கேட்கலையா நீங்கள் அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் தரப்பிலிருந்து என்ன சொன்னார்களாம், இது கவர்னர் மாளிகை நடத்தக்கூடிய விழாக்களில் அரசு உத்தரவு. முதல்ல வந்தே மாதரம், 2 ஜனகணமன, 3 நீராறும் கடல் கொடுத்த, இது அரசு உத்தரவு அப்படின்னு. அது இந்த மாதம்தான், பிப்ரவரி மாதம்தான் வந்திருக்கு அந்த உத்தரவே. அதை உடனடியாக தலைமையில் தாங்கி இவங்க நடத்துகிறாங்க, அதை இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படிப்பட்டவர்கள் நாளைக்கு சட்டசபையில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுமா? இது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. என்ன செய்ய போகிறாங்க, ஏது செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா விஜய் இந்தி எதிர்ப்பில் இரட்டை மொழி இருமொழி இதிலெல்லாம் அவர் உறுதியாக இருக்க மாட்டாருன்னு நம்புகிறேன். நான் நம்புகிறேன், என்னுடைய தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன். விஜய் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று நடத்துகிறாரு. விஜய் வித்ராசம்னு சொல்லி ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு. அதுக்கு அதை நடத்துகிற பொறுப்பை அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர்கிட்ட கொடுத்துருக்காரு. அங்கே மும்மொழி திட்டப்படி ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. ஆக தன்னுடைய சொந்த ஸ்கூலில் மும்மொழி திட்டத்தின்படி இந்தியை சொல்லி கொடுக்குறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது, என்ன உறுதிமொழி இருக்குது? இது எனக்கு தோன்றிய ஒரு கருத்து, அதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். சரி, உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்
விஜயை சந்தித்தார், முதல்வர் விஜயை சந்தித்தார், பேசினார், வீட்டில் சந்தித்தார். விஜய் வந்து ஆஃபீஸில் சந்திக்கிறதாக கமல் சாரை வந்து ஆஃபீஸில் சந்திக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்ட போது கமல் சார் தரப்புலேருந்து இல்லை நம்ம தான் அவரை போய் சந்திக்கணும், அதுதான் முறை அப்படின்னு சொல்லி அவரே மாற்றி அமைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான் அது. அதன்படி கமல்ஹாசன் வந்து நம்ம முதல்வர் ஜோசப் விஜயை வந்து அவருடைய இல்லத்தில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக பேசினாங்க. 2 பேரும் பல விதமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அவர் வந்து ஏதோ பொன்னாடையோ, கமல் சார் வந்து போகும்போது பொன்னாடை போகிறதில்ல, வாழ்த்து பத்திரம் வாசிக்கலை, எதுவும் இல்லை. 2 புக்கு, காந்தி சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் அப்படிங்கிற 2 புக்கு, காந்தியை பற்றிய புக்கு. அந்த 2 புக்கை படித்தாவே இந்தியாவினுடைய பொருளாதாரம் தெரியும், அரசியல் தெரியும், எல்லாமே தெரியும். அந்த புக்கை படிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அது முதல்வருடைய விருப்பம். அது அதற்கிடையிலே வந்து என்ன செஞ்சார் கமல் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு தமிழக அரசு செய்ய வேண்டிய கடமை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நினைவூட்டும் வகையில் ஒரு மனு கொடுத்தாரு. அந்த மனு வந்து ஆங்கிலத்தில் இருந்தது. இது ஆங்கிலத்தில் இருந்தது விஜய் ரசிகர்களுக்கு, தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களுக்கு, சில தலைவர்களுக்கு இடையூறாக தெரியுது. ஏன் அவருக்கு தமிழ் தெரியாதா, ஆங்கிலம் தான் தெரியுங்கிற பெரிய கித்தாப்பை காட்டிக்கிறாரோ? ஏன் தமிழில் எழுதுனா எங்கள் தலைவருக்கு புரியாதா, எங்கள் தலைவருக்கு புரியாமல் போயிடுமா? அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை ஜாலங்களை வச்சு உருட்டுறான். அவனுக்கு என்ன, கமல்ஹாசனை மட்டம் தட்டணும். அந்த முட்டாள்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இருமொழி திட்டம் தான் தமிழகத்தில். ஆங்கிலம் இல்லாமல் தமிழ் தனித்து செயல்பட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இங்கே சட்டம் இருக்குது. அந்த சட்டம் அது அப்படியே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியே ஆங்கிலம் நீடிக்கும், தமிழும் இருக்கும். ஆங்கிலம் அறவே அகற்றப்படலை. எந்தெந்த இடங்களில் ஆங்கிலம் இருக்கணும் அவசியம், அந்தந்த இடங்களில் ஆங்கிலம் இருக்குது. அந்த முட்டாள்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், சென்னை ஹைகோர்ட் அதனுடைய இதே ஆங்கிலத்தில் தான் இருக்குது, தமிழில் இல்லை. சென்னை கோர்ட்டுன்னு மெட்ராஸ் கோர்ட்டுன்னு தான் இருக்குது, சென்னை கோர்ட்டுன்னு கூட இல்லை. தமிழக ஹைகோர்ட்டுன்னு கூட, தமிழக உயர்நீதிமன்றம் கூட இல்லை. இதெல்லாம் புரியாமல் அவன் பாட்டுக்கு கமல் சாரை அதாவது திட்டணும். நாலேஜோடு திட்டுங்கடான்னு தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் அறிவோடு திட்டுங்க. கமல் சாரை திட்டணும்னா அவன் அறிவு உள்ளவன் தான் கமல் சாரை திட்டணும். அவனுக்கு தான் அந்த அறிவினுடைய தன்மை புரியும், பெருமை தெரியும். சாதாரணமாக திட்டணுங்கிறதுக்காக திட்டினீங்கன்னா நீங்கள் அரசியலில் இருக்கவே லாயக்கில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் கமல் சார் வந்து தமிழக சினிமா துறைக்கு செய்ய வேண்டிய 6 கடமைகள் அப்படின்னு சொல்லி வகுத்து, முக்கியமான 6 கடமைகள் தமிழக அரசுக்கு இருக்குது, அதை நீங்கள் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. 1, ஓடிடி, அதை நீங்கள் தமிழக அரசே நடத்தணும். இப்போ யாரோ நடத்துகிறாங்க, எவ்வளோ பெரிய நிறுவனங்கள்லாம் நடத்துது. அந்த ஓடிடி நிறுவனத்தை தமிழக அரசே நடத்தணும். அப்போ தான் உங்களுக்கு தமிழக அரசுக்கு நல்ல வருவாய் கிடைக்கணும். அடுத்தவங்க வருவாய் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அரசாங்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோட, ஒரு முன்னேற்பாடோட அந்த இதை சொல்கிறாரு உலகநாயகன் கமல்ஹாசன், மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன். இதை விஜய்க்கு எடுத்து சொல்கிறது அந்த மனுவில் இருக்குது. ஓடிடி தளம் தமிழகத்துக்கு நீங்கள் ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, ஏற்கனவே ஓடிடி தளத்துக்கு படங்கள் கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, மற்ற ஓடிடி தளமெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் படம் கொடுக்கறதுனா 8 வாரம் கழித்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தணும். அதை தமிழக அரசு கண்காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவர் சொல்கிறார். ஆக அவர் 2ம் சொல்கிறார். அடுத்து பொழுதுபோக்கு வரி 4% இருக்குது, அதை ரத்து பண்ணுங்க. 4% வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு
தமிழ் பட தயாரிப்பாளர்களுக்கும் திரைப்பட அதிபர்களுக்கும் ஒரு நல்ல இது செய்யணும். அது மூலம் என்ன ஆகும்னா, நம்ம வரி குறையும் பொழுது, வரி இல்லைங்க ஆகும்போது திரைப்பட டிக்கெட் கட்டணம் குறையும் இல்லை. ஆக 2 விதமாக யோசித்து வைக்கிறாரு, கோரிக்கையை வைக்கிறாரு உலகநாயகன் கமல்ஹாசன். இதுக்கு எஸ் ஆர் நோ சொல்ல வேண்டியது முதலமைச்சர் விஜய். அடுத்து சினிமா திருட்டு, அது சைபர் கிரைமோடு சேர்த்து ஒரு தனி அமைப்பாக தீவிரப்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ ஜனநாயகன் திருட்டு, அவர் படமே திருட்டாச்சுல்ல, அதெல்லாம் அதை உணர்வார் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கோரிக்கையும் அவர் சேர்த்துருக்கார். அப்புறம் ஒரு நாளைக்கு 5 ஷோ நடத்த அனுமதி கொடுங்களேன், அது மூலம் உங்களுக்கும் வருமானம் வரும், படம் பார்க்குறவங்களுக்கும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காரு. இதெல்லாம் நல்ல கோரிக்கைகள். அப்புறம் தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறாங்கல்ல, பட முதலாளியெல்லாம் படம் எடுக்கிறாங்கல்ல, 50% மேல் தமிழ்நாட்டிலேயே படமாக்குனா அவங்களுக்கு 10% ஒரு மானியத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. இந்த கோரிக்கையும் நல்ல கோரிக்கை தான். தமிழ் சினிமா முன்னேறணும், தமிழ் சினிமா மேலும் வளரணும், எங்கேயும் நசிந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட ஃபிலிம் சேம்பர் கூட இந்த மாதிரி ஒரு கோரிக்கை மனு கொடுக்கல. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கூட அந்த மாதிரி இது வைக்கலை. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கூட அந்த மாதிரி செய்யலை. ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கூட இந்த மாதிரிலாம் செய்யலை. இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை தமிழக அரசு கொடுக்கலை. ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசன் கோரிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் பொறுப்பு முதல்வர் ஜோசப் விஜய்க்கு இருக்குது. என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.